அருந்ததி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பணத்தை பற்றிய ஒரு சின்ன புரிதல். ஓகே. பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு பொருள் இல்லைனாக்கா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும், இல்லை வாழவே முடியாது அப்படின்னே சொல்கிறாரு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொருளை எப்படி ஈட்டுறது அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கும் திருவள்ளுவரே சொல்கிறாரு. ஓகே. என்ன சொல்கிறாருனாக்கா, ஊக்கம் உடையேல் ஆக்கம் உடைமை அப்படிங்கிறாரு. ஊக்கம்னா என்ன? கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. ஓகே. ஸோ அந்த நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்தாக்கா ஆக்கம் உடைமை. ஆக்கம்னா என்ன? பொருள் ஈட்டுதல். ஓகே. ஸோ அந்த பொருள் உங்களால் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட உட்கரு. ஓகே. ஸோ அந்த ஊக்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, என்னால் முடியும், நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சிங்கனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன ஒரு மேனுவல் லேபரே போயிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதை என்னால் செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த காய்கறி விற்றாக்கா நான் நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதை ஒரு 800 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனாக்கா, அதை விற்றீங்கனாக்கா அந்த அளவுக்கு பணம் வந்ததுன்னா 800 ரூபாயோ வருது, 700 ரூபாயோ வருது, ஒரு பொருள் ஈட்டுறீங்க இல்லையா? ஓகே. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க. அந்த நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் அந்த பொருளை விற்கிறீங்க. இந்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமான இடைப்பட்ட மணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது லாபம் இல்லையா? 500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 800 ரூபாய்க்கு விற்கிறீங்கனாக்கா 300 ரூபாய் லாபம். ஓகே. ஸோ இதுதான் ஒரு அடிப்படை பொருளீட்டுவதற்கான ஒரு வியாபாரத்தில் பொருளீட்டுவதற்கான ஒரு வழி. அதுக்கப்புறமா என்ன? உங்களுடைய உழைப்பின் மூலமாக பொருளீட்டுதல். ஓகே. ஸோ ஃபிசிக்கல் லேபர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அரசாங்கத்திலோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்துலேயோ ஏதோ ஒரு லேபர் ஒர்க்கை பண்ணுறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஊதியம் வருது. ஓகே. ஸோ இப்படி பொருளீட்டலாம். ஆனால் நவீன காலகட்டத்தில் யாருக்கு அதிகமாக பொருளீட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா, அறிவு சார்ந்த வேலைகளை செய்பவர்களுக்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளீட்டும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுள் நிறுவனம், அப்புறமா நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை பாருங்கள். ஓகே. கூகுள், ஆப்பிள் நிறுவனம், அப்புறமா டெஸ்லா. ஓகே. ஸோ இந்த நிறுவனங்களை நிர்வகித்தவர்கள். ஓகே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அறிவை தான் மூலதனமாக உபயோகிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அறிவை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை யாருமே நினச்சே பார்த்துட மாட்டாங்க. ஓகே. ஒரு இன்டர்நெட்டுன்னு ஒன்று வரும், அதில் சர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வேணும், அதுக்கு ஒரு சர்ச் என்ஜின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சிந்திக்கிறார் இல்லையா? அப்படி சிந்திக்கிறது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி கூகுள் $2.2 ட்ரில்லியன். ஓகே. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு 60% அந்த கூகுளில் ஷேரை விற்றாக்கா, இந்தியாவினுடைய ஒரு 7000 கம்பெனி இருக்குது, அதில் ஒரு 60% வாங்கிடலாம். ஓகே. ஸோ அது ஒன்றுமே இல்லை, ஒரு மனுஷனோட மூளையில் உதித்த ஒரு ஐடியா, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் பாருங்கள், இப்போ மெட்டான்றாங்க. ஸோ ஃபேஸ்புக் என்ன? ஒரு சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியான்னு இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம், எல்லாரும் அதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனால் இதை யாராவது நம்ம சிந்திச்சிருப்போமா? அதை ஒரு மனுஷன் சிந்திச்சு, ஸோ அப்போ ஒன்றுமே இல்லாதவங்க, அவங்களாம் காலேஜில் படித்தவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபவுண்டர்லாம் காலேஜிலேருந்து ட்ராப் அவுட் ஆனவர். ஓகே. அவர் ட்ராப் அவுட் ஆகி ஒரு இஸ்கான் டெம்பிளில் போயிட்டு, அமெரிக்காவில் இருந்த இஸ்கான் டெம்பிளில் அவரே சொல்கிறாரு, ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமா அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்தவர். ஸோ அது மாதிரியான வந்தவர் அந்த கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. அது அந்த எழுதுறாங்க இல்லையா, அழகாக எழுதுறது. ஸோ அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு வேலை செஞ்சு, அதுக்கப்புறமா தனியாக ஒரு நிறுவனமே
அமைச்சு இன்றைக்கி வந்து ஆப்பிளும் வந்து $2 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட அவங்களாலும் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு 60% பொருளாதாரத்தை வந்து வாங்க முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஒரு தனி மனிதன். ஓகே. இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவன் ஐயாதுரை அப்படின்னு தெரியுங்களா? அவர் வந்து ஒரு வந்து இந்த இமெயிலையே வந்து கண்டுபிடித்த மனிதர். அவர் யாருனாக்கா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஓகே. அவர் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே தான் வந்து அவர் வந்து இமெயிலுக்கான ஒரு பேட்டன்ட்டுன்றாங்க இல்லையா, ஐபி, அதாவது வந்து தமிழில் என்ன வார்த்தைன்னு தெரியல, அந்த பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஓகே. அதாவது வந்து காப்புரிமை தான் பேட்டன்ட்டு. அதை வந்து அவர் காப்புரிமை ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி உலகமே வந்து இவ்வளோ வேகமாக இயங்குறதுக்கு காரணமே இந்த சிவன் ஐயாதுரை அவர்கள் வந்து உருவாக்கிய அந்த இமெயில் தான். இன்றைக்கி எல்லா கம்யூனிகேஷன்ஸும் இமெயிலில் தான் போகுது. ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த சிவன் ஐயாதுரை இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கார் அமெரிக்காவில். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளும் நம்ம மனசில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து என்ன செஞ்சாக்கா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ எதிர்காலத்தை யோசித்து செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து பணம்ங்கிறது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் வந்து அறிவு தான் பணமாக டிரான்ஸ்லேட் ஆகுது. ஓகே. இப்போ பாருங்கள், எந்த மைன்ஸு, ஓகே, உலகத்திலேயே இருக்கிற பெரிய பெரிய கோல்டு மைன்ஸ் இருக்கு இல்லையா, தங்கம் தான் வந்து விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறோம். ஆனாலும் வந்து ஒரு கூகுள் நிறுவனத்துக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோல்டு மைன்ஸ் இந்த உலகத்தில் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆப்பிள் நிறுவனத்துக்கான ஈக்குவலண்ட்டான ஒரு கோல்டு மைன் இந்த உலகத்துலேயே கிடையாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மனுஷனுடைய மூளைங்கிறது வந்து அதனுடைய அதாவது நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்தி எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து இதை செஞ்சால் வந்து எதிர்கால சமூகத்துக்கு வந்து பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசித்து செய்கிறான் இல்லையா, அவன் தான் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. அப்போ வந்து மணி இஸ் நாட் இன் மைண்ட்ஸ்னால் என்ன, சுரங்கம் அதில் இல்லை. மணி இஸ் இன் மைண்டு, நம்மளுடைய அறிவு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே, நீங்களும் சரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து புகட்டணும். ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய தேடல்கள் எல்லாமே அறிவு சார்ந்து இருக்கணும். ஒரு இந்த இந்த என்டர்ப்ரனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தொழிலதிபர்கள்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி நிலைமைக்கு வந்து ஒரு ₹1 கோடி, ₹10 கோடி அப்படின்லாம் இல்லை. இவங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன ஆட்கள்லாம் எல்லாமே வந்து சின்னதாக ஒரு அவங்களுடைய காலேஜ்லேருந்து ஆரம்பித்தவங்க, சிலர் வந்து அவங்க எம்ஐடி அது மாதிரியான இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போது ஆரம்பித்தவங்க. ஸோ இப்போ கூகுள்லாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கும்போதே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி அதை வந்து பெருசாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஃபேஸ்புக்கும் அது மாதிரி தான். ஓகே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எதிர்காலத்தை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், அதனுடைய படுத்தணும், அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டு அதை வந்து உருவாக்கணும். ஓகே. ஸோ அதாவது உருவாக்கணும்னா எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும், எல்லாருக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அதை செஞ்சு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரான் இல்லையா, அவன் தான் ஜெயிக்க முடியும். ஓகே. இப்போது நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம், முருகன் கோயிலுக்கு. அது வந்து முருகன் கோயில் எப்போவுமே மலை மேலே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கடினப்பட்டு அந்த மலை மேலே வந்து ஒவ்வொரு படிக்கெல்லாம் நம்ம ஏறி ஏறி போனால் தான் இறைவனை போய் பார்க்க முடியுது, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையும். ஓகே. ஸோ நம்ம வந்து மேற்கொண்டு முன்னேறி போனோம்னாக்கா வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸை வந்து அதாவது வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி வந்து மலை மேலே வந்து நம்ம ஏறி போய் இறைவனை காண முடியுமோ அது மாதிரி வந்து ஒரு விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டீங்க, மேற்கொண்டு வரணுன்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ₹1000 சம்பாதிக்கணுன்னாக்கா ஏதோ ஒரு லேபரோ ஒர்க்கு பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு சின்னதாக வந்து காய்கறி வியாபாரம் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட
நீங்கள் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது, ஒரு மூலதனம்னு இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மூலதனம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 வச்சு வாங்கி அதை வந்து விற்று அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு ரூ. 300 ரூ. 500 ப்ராஃபிட் எடுத்து அதை வந்து உங்களுடைய லைஃபுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வியாபாரங்கள். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் யோசிக்கணும் அப்படின்னாக்கா வந்து டெக்னாலஜி தான் வந்து இன்றைக்கி உலகத்தையே வந்து லீட் பண்ணுறது. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றாங்க, மிஷின் லேர்னிங்கு, அப்புறமா ரொபோட்டிக்ஸ் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ரொபோட்டிக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலில் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு சில நாடுகளில் இருக்குது. இப்போது கொரியா மாதிரியான நாடுகளில் வந்து ரோபோட்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. மேபி இந்தியா போன்ற நாடுகள்லேயும் வந்து எதிர்காலத்தில் வந்து உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திங்க. எதிர்கால வந்து இல்லை நிகழ்காலத்திலேயே மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியுமா, இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, இந்த மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, இந்த இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசித்து நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்கா, இப்போ ஒரு சொல்யூஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து ஸ்கேல் அப் பண்ணிகிட்டே போகிறீங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு பண்ணுறீங்க, இந்தியாவுக்கு பண்ணுறீங்க, அப்புறமா உலகத்துக்கு பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய மதிப்பு வந்து அபரிதமாக வந்து உயர்கிறது இல்லையா? ஸோ அதனால் வந்து இல்லையே அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. யாரும் நினைக்கவும் கூடாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம படித்து நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டோம்னாக்கா, அறிவை வந்து சரியாக பயன்படுத்தணும்னாக்கா எல்லாருமே வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். ஓகே. ஸோ கடைசியாக ஒரு விஷயத்தை நான் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா வந்து, நீங்கள் வந்து 50,000 சம்பாதிக்கிறீங்க, 1,00,000 சம்பாதிக்கிறீங்க, 1,00,00,000 சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற அளவீடு இல்லை. அதாவது வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்குள்ளே உங்களுடைய செலவினங்கள் இருந்தால் நீங்கள் பணக்காரர். அதாவது அபரிதமாக கொஞ்சம் பணம் மீந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறீங்க, ரூ. 8,000 உங்களுக்கு செலவு இருக்குது, ரூ. 2,000 மீதி இருக்குதுனாக்கா, அந்த ரூ. 2,000 வந்து உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே போகும். அந்த ரூ. 2,000 வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு வட்டி வரும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதேமாதிரி மாதம் ஒரு ரூ. 2,000 வருதுன்னு வச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கறதுக்காக வந்து எதிர்காலத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இல்லாமல் நீங்கள் வந்து ரூ. 1,00,000 சம்பாதிச்சு, ஓகே, 1,10,000 செலவு பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து ஏழையாக தான் ஆவீங்க. ஓகே. ஏன்னா வந்து ஒவ்வொரு மாதமாக என்ன ஆகுது, ரூ. 10,000 கடனில் போகுது உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ 10 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 கடன் ஆகிடும். அது ரூ. 1,00,000 வட்டி ஓகே கட்டணும். ஓகே. அப்போ வந்து அந்த வட்டி வந்து உங்களுடைய வருமானத்துலேருந்து அது வந்து கிரகிச்சிக்குது இல்லையா? அது வருமானத்தில் ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து அந்த வட்டிக்கும் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பணக்காரன் அப்படின்னாக்கா நீங்கள் ரூ. 1,000 சம்பாதிச்சாலும் சரி, ரூ. 10,000 சம்பாதிச்சாலும் சரி, உங்களுடைய செலவினங்கள் வந்து உங்களுடைய சம்பாத்தியத்துக்குள் இருந்தாக்கா, ஓகே, குறைச்சலாக இருந்தாக்கா நீங்கள் பணக்காரர். ஓகே. உங்களுடைய செலவினங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஏழையாக தான் வந்து ஆவதற்கு வாய்ப்பு. ஸோ அதனால் வந்து உங்களுடைய செலவினங்களை வந்து கட்டுப்படுத்தினாக்கா நீங்களும் பணக்காரர்கள் ஆகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து அபரிதமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதாவது அறிவு சார்ந்த தொழில்நுட்பத்தில், ஓகே, அது ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களுடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேலும் சிறப்படையும். ஓகே. ஸோ நன்றி, வணக்கம்.